ஹை டேஸ் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கல் தான் வேக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சில்கி ஹார்ட் வேக்ஸ் பவுடர், ஹீட் மிஷின், வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து கலர் ஸ்ட்ரிப்ஸும் வருது, ஒயிட்டும் வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கை கால் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து சொரசொரப்பாக இருக்கும், ஒரு பக்கம் நைஸாக இருக்கும் பாருங்கள். அந்த பக்கம் தான் வந்து நம்ம சொரசொரப்பு பக்கம் தான் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போது வேக்ஸ் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து தியரியாக நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் விளக்கமாக கொடுக்குறேன். இப்போ செய்முறை மட்டும் நம்ம எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துங்க. தேவையான வேக்ஸ் நம்ம மிஷினில் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கை வந்து எப்போவுமே ஒரு ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஃபேஸாக இருந்தாலும் ஹேண்டாக இருந்தாலும் ஒரு விதமான பிசுபிசுப்பு இருக்கும். அது வந்து நம்ம போக்குறதுக்காக தான் பவுடர் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். நல்லா பவுடர் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வேக்ஸ் மிதமான சூட்டில் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குப்பளம் வர ஆரம்பிச்சிடும் கிளைண்ட்டுக்கு. மிதமான சூட்டில் நம்ம மேலிருந்து கீழ் நோக்கி வேக்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அப்படி டக்குன்னு வச்ச உடனே இழுத்தணும். இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தடவக்கூடாது. ஒரே இடத்துல நிறைய வச்சுட்டு அப்புறம் இழுக்கக்கூடாது. அப்படியே ஈவனாக வர மாதிரி சல்லுன்னு இழுத்துடணும். இப்போ பாருங்கள், வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம மேல் நோக்கி இழுக்கிறோம். க்ரோத் வந்து நம்மளுக்கு கீழ் நோக்கி தான் வளரும், கையில் மேல் பக்கம். அதனால் அப்ளிகேஷன் கொடுக்குறது வந்து நம்ம மேலேருந்து கீழே கொடுக்குறோம். ஸ்ட்ரிப்ஸ் வச்சு எடுக்கிறது வந்து நம்ம கீழேருந்து மேல் நோக்கி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு க்ரோத்து க்ளீனாக வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒன் டைமில் எவ்வளோ க்ரோத் வந்திருக்குன்னு. ஆனால் அவங்க ஒயிட்டாக இருக்கிறதுக்கு க்ரோத் இருக்கிற மாதிரியே தெரியல நம்மளுக்கு வீடியோஸில். ஆனால் நிறையவே இருக்குது அவங்களுக்கு. வச்ச உடனே சல்லுன்னு ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்ஸ் வச்சு எடுக்கணும். வேக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத முடிகளை நீக்கிறது தான் நம்ம வேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கைக்கு பின்பக்கம் எடுக்கும்போது முட்டையை வந்து இப்படி மடிச்சுட்டு எடுக்கணும். முன்பக்கம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் எல்லாம் கூட க்ளீன் பண்ணணும். ஃபிங்கர்ஸ்லேயும் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆஃப் ஹேண்டு தான் கேட்டிருக்காங்க. ஆஃப் ஹேண்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஃபுல் ஹேண்டுன்னு தான் நம்ம ப்ளவுஸ் லைன்லேருந்தே எடுக்கணும், ப்ளவுஸ்க்கு மேலேருந்தே எடுக்கணும். ஃபுல் ஹேண்டுன்னா இப்போ நான் ஆஃப் ஹேண்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிங்கர்ஸ் மேலேயும் அப்ளிகேஷன் கொடுத்து ஃபிங்கர்ஸ்லேயும் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்கின் ஈவனாக தெரியும். இல்லைனா நம்ம வேக்ஸ் பண்ணுற இடம் வந்து பிரைட்டாகவும், பண்ணாத இடம் வந்து ஃபிங்கர்ஸ் மேலெல்லாம் பிளாக்கும் தெரியும். வேக்ஸ் பண்ணும்போது ஹேர் மட்டும் இல்லை, பிளாக்கு, ரிங்கிள்ஸு எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ முட்டிக்கு பண்ணும்போது பாருங்கள், பேக் சைட் பண்ணும்போது நம்ம இப்படி மடக்கிட்டு க்ரோத் வந்து நம்மளுக்கு கை நோக்கி இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். அங்கே நம்ம க்ரீம் வந்து கீழ் நோக்கி கொடுத்துட்டு இதையும் வந்து நம்ம மேல் நோக்கி நல்லா டைட்டாக ஸ்கின்னை பிடிச்சிக்கிட்டு எடுக்கணும். அப்போ தான் க்ளீனாக சுத்தமாக வரும் நம்மளுக்கு. எவ்வளோ க்ளீனாக வருதுன்னு பாருங்கள். இது வந்து முடியோட வாட்டம் வந்து மேல் பக்கம் தான் இருக்கும் நம்ம இப்படி கை மடித்து பார்க்கும்போது. ஹார்ட் வேக்ஸில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஹார்ட் வேக்ஸ் பற்றி மட்டும் நான் கொடுக்குறேன். தேரியில் வந்து இன்னும் எத்தனை வகையான வேக்ஸ் இருக்குது, எப்படிலாம் பண்ணலான்றதை நான் இன்னும் தெளிவாக கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். எவ்வளோ க்ரோத் இருக்குது பாருங்கள். வேக்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ க்ரோத் தெரியுது நல்லா. வேக்ஸை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் மார்க்குங்க இருக்கும், இல்லை அழுக்குகள் இருக்கும். அந்த முடியோடு சேர்ந்து நம்மளுக்கு பிளாக்கும் தான் வரும். வந்துட்டு கை வந்து பிரைட்னஸாகவும் ஒரு கிளியரன்ஸாகவும் நல்லாயிருக்கும். இந்த பனிக்காலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒயிட் வரும் இல்லையா, ஸ்கின்னே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம வேக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் வந்து அந்த ஒயிட் இல்லாமல், ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் நம்ம வேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா. வேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டவல் வச்சு சுத்தமாக துடைச்சி எடுத்துட்டு நம்ம ஆலோவேரா ஜெல்லோ இல்லை மாய்ஸ்சரைசர் க்ரீமோ அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து தான் நம்ம வெளியில் அனுப்பணும். ஜெல் ஒயிட் ஜெல்லும் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை கத்தாழை ஜெல்லும் எடுத்துக்கலாம். நம்ம
ஜெல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு சில்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னை வந்து கூல் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் க்ளோவிங்காக. அதனால் நம்ம ஆலோவேரா ஜெல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தியரியில் இன்னும் தெளிவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.